ஹலோ வணக்கம் செல்ல பிள்ளைங்களுக்கு நண்புள்ளங்களுக்கு வணக்கம். அம்மாவின் லைஃப் ஸ்டோரி 3வது நாள் தொடங்க போகிறேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். 7ஆம் கிளாஸ் போக போகிறேன். ஒரு வருஷம் படிப்பு அம்மா எனக்கு பெரிய அம்மா ஸ்கூல் போக முடியாது போச்சு 6ஆம் கிளாஸில். செகண்டு தான் திருப்பி 7ஆம் கிளாஸ் போகும்போது செகண்டு அதிலே போட்டாங்க. மறுபடியும் ஒரு வருஷம் அதிலே படிங்க, ஏன்னா படிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அப்படி இருக்கும்போது அம்மா பெரிய அம்மா எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பெரிய அண்ணனுக்கு 3 பேருக்கும் நிரபாரமாக அம்மா போட்டுடுச்சு. அப்போது எங்களுக்கு யாரும் என்ன செய்யறது தெரியாது. அப்போ அப்போ எல்லோரும் சொன்னாங்க தண்ணி ஊற்றி கோயில் சுற்றிட்டு பெரியவங்க யாரும் செய்யணும். அப்போ அம்மா அவங்களுக்கு மனசு கேட்கல, ஏன்னா 6 பிள்ளைங்க இங்கே பெற்றாங்க இல்லைங்களா. அதனால் அப்பா எதுவும் சொல்லலை. ஈர துணியோட தண்ணி ஊற்றிட்டு தலை மேலே ஈர துணி ஞாபகம் இருக்குது எனக்கு நல்லா. வெள்ளத்து புடவை கட்டின்னு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு உட்காந்து பாட்டு படிப்பாங்க, மாரியம்மன் பாட்டு படிப்பாங்க. பாட்டு படித்து எங்களுக்கு அந்த 3 நாளுக்கு ஒரு நாள் ஒரு நாள் 9 10 நாள் வரைக்கும் தண்ணி ஊற்றி விட்டுட்டு திருப்பியும் அவங்க அந்த கொஞ்சம் நேரம் பாரம் இறங்கின உடனே கொஞ்சம் நல்லா ஆகிட்டோன்னு ஏன்னா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா. அக்கம் பக்கம்லாம் சொல்லிக்கிறாங்க, 3 குழந்தைங்களுக்கு அம்மா போட்டு படுத்து கிடக்குது, நீ போய் கொஞ்சம் பாரு, என்ன பிரச்சனை புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை இருந்தால் கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. விவரம் தெரியாதுல்ல சொல்லுங்களா. ஆனால் நினைவில் இருக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு மைண்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அப்புறம் அம்மா போட்டு நல்லாயி போச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற நேரத்துக்கு அப்பா இந்த வெத்தலைப்பாக்கு கடை ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த வெத்தலைப்பாக்கு கடையில் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே வசந்தா கண்ணே இங்கே வாமான்னு வரும், என்னப்பா அப்படின்னு. நைட்டுக்கு அப்பா என்ன பண்ணுவாங்க, 2 பைசா 3 பைசா அல்ல 5 பைசா ஏதோ ஒரு கையில் கொடுத்துருவாங்க, காசு எது சில்லறாக்குதோ கொடுத்துருவாங்க. அப்பாவுக்கு எப்படின்னா பாட்டிலாக எல்லாம் போட்டு வைப்போம், பருபி அது இது தேன் மிட்டாய், இந்த மிட்டாய்ங்க நிறைய பேர் அந்த அப்பத்து மிட்டாயெல்லாம் தெரியும் இல்லைங்களா, எல்லாமே விற்கும். சிகரெட் விற்கும், சோடா பாட்டிலுங்க எல்லாமே விற்பாங்க அப்பா. லெமன் சோடா, ஜிஞ்சர் சோடா அதெல்லாம் விற்கும். உழைப்புன்றது அதிகமாக அந்த நான் உழைச்சதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லேன், ஏன்னா நான் தான் அந்த வீட்டில் நிறைய உழைச்சவளே, புரியுதுங்களா. அப்பா என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே கை கொடுத்து நானே வெளியாள் மாதிரி இந்தம்மா அப்பா எனக்கு அந்த வள்ளி மிட்டாய் கொடுங்க, அப்பா அந்த பர்பி கொடுங்க, நான் வாங்கணுமா, அவருக்கு ஆசை அவருக்கு. அது மாதிரி வாங்கிட்டு வாங்கின உடனே அதை வாங்கி போட்டாரு. அன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லா ஆகும். அப்பாவுக்கு முடியாத போயிடுச்சு, வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அப்பா முடியல, இந்த ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு தான் அப்போ என்ன பண்ணாங்க, அப்பா செம்மண் வீடு தான் அப்போல்லாம் எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் சின்னதாக இந்த கிளி கூண்டு மாதிரி இருக்கும் எங்கள் வீடு. மெத்த வீடு தான், படிக்கட்டு சின்ன ரூம் போட்டு 6 பிள்ளைங்களுக்கு 6 ரூமு, சின்ன ரூம் ஒரு மேலே அப்படி போட்டு எங்களுக்கு வச்சுட்டாங்க. எப்போனாலும் பிள்ளைங்க எங்கே குருவி மாதிரி இப்போ ஊர் தெரிஞ்சு பறந்து வந்தாலும் கூட்டுக்குள்ளே அடங்க ஒரு வீடு வேணுன்றோட அப்பாவோட ஏமு. அப்பா அந்த மாதிரி அப்பா கட்டி வச்சுருந்தாங்க வீடு. அப்புறம் காலையில் எந்திரிச்சு வாங்குவாங்களே, அப்புறம் 10 மணி 11 மணி அப்புறம் ஷிஃப்ட்டு ஸ்கூலு, மத்தியானத்துக்கு மேலே ஷிஃப்ட்டு ஸ்கூல் அப்புறம் சாப்பாடு டைமுக்கே ஓடி போயிடணும். நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படிச்சுட்டு ஈவினிங் தான் வருவோம். அது காலையிலக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, அப்பா சாப்பாடு பை கூடவே என்னையும் அண்ணனையும் அந்த ஸ்கூலுக்கு வெளியே உக்காந்து கோணி போட்டு மாங்காய் கொற்கலிக்கான்னு சொல்லுவாங்க, அது கலக்கா மிட்டாயி புளிப்பாக இருக்கும். இந்த இப்போ கூட அந்த விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வைப்பாங்க, காட்டு கலக்கான்னு சொல்லுவாங்க, அது ஆல்வெள்ளி கிழங்கு வாங்கி அதை கட் பண்ணி அப்பா அதை எல்லாம் பண்ணி ஒரு துண்டு 2 பைசா 3 பைசா போட்டு இத்தனை துண்டு கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நான் அப்போ அண்ணன் என்ன பண்ணுவோம், 1 பைசா 2 பைசா எக்ஸ்ட்ரா வச்சு விற்போம். விற்றுட்டு அந்த காசு இருந்தால் அப்போ எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஜூட்டு உஷாரானவன் என்ன பண்ணுவோம், இருக்கான் எங்கள் அண்ணன், ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க, ஒரு அக்கா இறந்துட்டாங்க, ஒரு தங்கச்சி காணாதாயிட்டா, ஒரு தம்பி இறந்துட்டாங்க. இப்போ நான் எங்கள் அண்ணனை மட்டும் தான் இருக்கிறோம் இந்த ஏஜுக்கு. அண்ணன் என்ன பண்ணுவான், அண்ணன் சின்ன அண்ணன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் இப்போ தாம்பரத்தில் என்னமோ ஆலந்தூரில் எங்கேயோ இருக்கான். சின்ன அண்ணன் தான் என்ன பண்ணுவான், கோணி போட்டு விற்போமா, விற்றுட்டு 1 பைசா 2 பைசா விற்போம். அந்த 1 பைசா 2 பைசா எக்ஸ்ட்ரா வரத 60 பைசா சேர்த்துருவோம்ப்பா. 60 பைசா சேர்த்த உடனே அவன் என்ன பண்ணுவான், அப்பா கடையிலேருந்து சுட்டுன்னு வந்துடுவான் காசு, எதனா 1 ரூபா 2 ரூபா சுட்டுன்னு வந்துடுவான். அப்பாவுக்கு பாவம் தெரியாது. எனக்கு என்ன பண்ணுவோம், வந்ததுமே சினிமாவுக்கு போகலாம், வா வசந்தி நம்ம 2 பேரும் போகலாம் சொல்லிட்டு, அவனுக்கு எம்ஜிஆர் படம் தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனுக்கு. என்ன பண்ணுவான், எம்ஜிஆர் படம், எந்த எம்ஜிஆர் படம் வந்தாலும் பிள்ளைங்களாம் என்னை கூட்டின்னு போயிடுவான், நீ பாப்பா நம்ம சினிமாவுக்கு போயிடலாமா அப்படின்ட்டு. இன்னும் அப்போல்லாம் 60 பைசா டிக்கெட்டு, 1 ரூபா 20 பைசா 2 டிக்கெட் போயிடும்.
ரிக்ஷாவுக்கு ஒரு 50 பைசா. 2 பேரும் ரிக்ஷாலேயே போயிடுவோம் சினிமாவுக்கு போங்கலாம். நேற்று இன்று நாளை, பல்லாண்டு வாழ்கிறதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்புறம் வந்து மன்னாதி மன்னன், குலே பகாவலி, நிறைய படம் வாத்தியார் படம். எங்கள் அண்ணா அப்படி தான் வந்து காலையில் காலையில் கஞ்சி குடிச்சிட்டு சாப்பாடு போட்டு கஞ்சி போட்டு கொடுத்துட்டாருன்னா குடிச்சிட்டு போனோம்னா மத்தியானம் 12 மணி 1 மணி வரைக்கும் அந்த வியாபாரம் பண்ணுவோம். மித்ததெல்லாம் எடுத்தாந்து அந்த ஒரு பையில் போட்டு எடுத்தாந்து வீட்டில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவோம். போய் ஸ்கூலில் கொடுக்குற அந்த கோதுமை உப்புமா கொடுப்பாங்க. அது கொஞ்சம் பிடிக்கலன்னா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம் ஒரு 4 வாரியாக போடுவாங்க ஸ்கூலில். அதை வாங்கி சாப்பிட்றது ஓடி போயிடும். அப்போ சினிமாவுக்கு நைட்டு என்ன பண்ணிட்டோம், அண்ணன் நான் சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்பா தூங்குவாங்க. நல்லா கோணி போட்டு இடம் பிடிக்க பழக்க வச்சுட்டு நைட் ஷோ சினிமா கூட்டிட்டு போயிடுவான். போய் சினிமா தேட்டருக்கு போனால் என்ன வேலை எனக்கு? சினிமா போனால் அங்கே தூங்குற வேலை தான் எனக்கு. அந்த பழக்கம் இன்னும் கூட இருக்குது பிள்ளைங்களா. உண்மையாக நீங்கள் நம்புங்க, நம்ப காட்டி விடுங்க. எனக்கு சினிமா தேட்டருக்கு போனால் அந்த தூங்குற பழக்கம் இன்னமும் இருக்குது. அப்போல்லாம் 50 பைசா டிக்கெட் வாங்க தூங்கணும். கடைசியாக ஃபைனலாக படம் வந்து சிறைன்னு ஒரு படம் வந்தது. எங்கள் பெரிய அண்ணன் கூட்டின்னு போனால் அப்போ 2 ரூபாய் டிக்கெட்டு, ஹை கிளாஸ் டிக்கெட்டு, அதுதான் சிறை டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டு அந்த படம் பார்த்தோம். அவ்வளோ வரைக்கும் தான் எனக்கு நினைவு இருக்குது சினிமா பாப்பா. இப்போல்லாம் பாருங்கள், இப்போவும் சினிமா தேட்டருக்கு போனால் இவ்வளோ வயசு ஆகும், சினிமா தேட்டர் போனால் தூங்குற பழக்கம் இருக்குது. நல்லா தூங்கிடும். அது எங்கே இப்படி மர பெஞ்சிங்க தானே பிள்ளைங்களா. அப்போல்லாம் தேட்டரில் பின்னாடி சாயிர டிக்கெட் வந்து அதிகமாக இருக்கும் பழகுது. 60 பைசா டிக்கெட் வந்து பெஞ்சு, அந்த பெஞ்சு அண்டே போட்டு தூங்கிடும். சினிமா முடிஞ்சு பெருக்குறாங்க பாருங்க, அவங்க எந்திரிச்சு இப்போ ஏந்து தொத்தி விடுவாங்க எங்களெல்லாம் வெளியே. நான் எங்கள் அண்ணனும் அப்படியே பேய் ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே வந்து சுடுகாடு பக்கம் கூட பயமே தெரியாது எங்களுக்கு அப்போல்லாம். இதுதான் இப்படி அதுதான் அப்படி சுடுகாடு பக்கம் தான் தேட்டர் இருக்கும். சரவணா பாலாஜின்னு இருக்கும் ஓட்டேரியில். கையை பிடிச்சிட்டு நடந்து வருவோம் 2 பேரும். வந்து போகும்போது கௌரவமாக ரிக்ஷாவில் கூட்டின்னு போயிடுவான் எங்கள் அண்ணன். வரும்போது அண்ணத்து நைட் ஷோ ரிக்ஷாவில் வரமாட்டாங்க, திட்டுவானுங்க, காசு நிறைய கேட்பானுங்க. அதனால் காசு கையில் இருக்காது. அந்த 2 ரூபாயிலேயே 2 பேருக்கு டிக்கெட்டு, ஆட்டோவுக்கு சாப்பிட்றதுக்கும் வாங்கி கொடுப்பான். எதனா அங்கே விற்கும் பார்த்தீங்களா, வெளியே எதனா விற்கிறது வாங்கி கொடுப்பான். சாப்பிட்டு முடிச்சதும் சினிமா பார்த்து தூங்கி எழுந்திரிச்சு வந்துடுவோம். வந்து படுத்து இப்படி தான் எங்கள் ரொட்டேஷன் ஓடிங்க இருந்தது. எப்போ 5ஆம் கிளாஸ் முடித்து 6ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் இப்படி தான். 7ஆம் கிளாஸ் போன உடனே கொஞ்சம் அப்படி புத்தி தெரிஞ்சு போச்சா. அதுக்கு இந்த சினிமாக்கெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணணும். அம்மா சொன்னாங்க, நீ புத்தி தெரியல. அங்கேருந்து சொல்லுவாங்க அம்மா, புத்தி தெரியல பொண்ணாகிற அப்போ பெரிய பிள்ளை ஆயிட்டின்னா நீ யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்க, தப்பாக தானே நினைப்பாங்க. அவங்க அண்ணன் கூட சினிமாவுக்கு போகிற, அண்ணன் கூடலாம் அவங்க போகக்கூடாது, அப்படி தப்பாக நினைப்பாங்கன்னு அம்மா சொல்கிறேன். இப்போ 7ஆம் கிளாஸுக்கு ஸ்டார்டிங் வச்சதுமே அம்மா சொல்லிட்டாங்க. அங்கேருந்து அதே ஊரில் பக்கத்தில் இருக்காங்க அம்மா. நாங்கள் போக்குவரத்தில் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க உங்கள் பசங்க, நைட்டில் பார்த்தோன்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. வந்து சினிமாக்கெல்லாம் நைட்டில் பகலில் போகக்கூடாதுமா, யாருன்னா ஆம்பளை பிள்ளைங்க எதனா தப்பாக நினச்சிப்பாங்க, உங்களுக்கு கெட்ட பேச்சு பேசுவாங்க, உங்களை எதனா பண்ணிடுவாங்க. ஸோ அதில் சினிமாவுக்கு அண்ணனை போகிறதே விட்டேன். லாஸ்ட்டாக அந்த நேற்று 2 நாளை படம் பார்த்தோம், அதோட அண்ணன் கூட போகிறதே விட்டுட்டேன். சொன்னால் நான் எடுத்துக்கும், அந்த வயசுலேயே அந்த நாள்லேயே தெரியும் எனக்கு. அப்புறம் 7ஆம் கிளாஸ் போகும்போது காலையில் எழுந்திரிச்சு, இப்போ சோறு வடிட்டு எங்கள் அக்கா, எனக்கு படிக்கவே தெரியாதுக்கா எனக்கு, அக்கா படிச்சுன்னு இருக்கிறா, நீ படி, இப்படி செம்பு டோசை சாதம் வடிச்சு பாருங்க, சூடு பண்ணி அப்படியே விட்டுட்டேன். அது என்னாச்சு, அப்படியே கால் மேலே கொட்டிடுச்சு. இந்த 2 பாதம் இல்லைங்களா, கொப்பளிச்சு போச்சு. எங்கள் அப்பா கத்துறாரு, அடிக்க விட்டார் எங்கள் அக்காவை. அப்புறம் அக்கா என்ன பண்ண, அந்த உருளைக்கிழங்கு அப்போ தான் தீக்காய் எங்களுக்கு, அதுக்கு எங்கள் அக்காவுக்கு அதெல்லாம் யோசனை பாருங்க. உருளைக்கிழங்கை வச்சு நல்லா அம்மியில் வடிச்சு 2 கால் மேலே அப்படியே தடவி விட்டு உட்கார வச்சு கொப்பளம் உலோவில் போய் கொப்பளம் 2 காலம் அப்படியே இந்த பாதம் தான் சுருங்கி போச்சு தோல் 2 பாதமும். அது எவ்வளோ நல்லா படுக்கையில் இருந்தால் உட்காந்து நவுந்து போய் தான் பாத்ரூம் போகிறது. அது ஆனால் 6:30 வரைக்கும் ரொம்பலாம் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களா நான். அப்படியே கொஞ்சம் நல்லா ஆச்சுங்களா. நல்லா ஆகிட்டு வரும்போது அண்ணன் என்ன பண்ணிட்டான், ஏதோ மேலே இதுலேருந்து ஏறும்போது நீ முன்ன போன்ட்டு அந்த இப்படி மடித்து வைப்பாங்க, ஈச்சர்னு சொல்லுவாங்க. ஈச்சர் என்ன பண்ணிட்டான், நீ படுத்துன்னு தள்ளி விட்டான். அந்த ஈச்சர் உள்ள கால் மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு கால் பெண்டு ஆகி காலை மாட்டி ஒரு கால் நடக்க முடியாது. எவ்வளோ அடி பாருங்க, எத்தனை வாட்டி அடிப்படும், அது எனக்கு தான் அடிப்படும். அது கொஞ்சம் நாளாக உட்காந்து எனக்கு அப்பா வீட்டில் மாடு கண்ணுக்குட்டிலாம் இருக்கும். சாணி அள்ள சொல்லுவாங்க. சாணி அள்ளிட்டு அந்த சாணியெல்லாம் எடுத்து விரட்டி தட்டி அதுதான் அடுப்புக்கு பாலை கொண்டு போய் ஊற்றிட்டு அது அடியில் பால் கொஞ்சம் வரும் பாருங்க, அந்த பாலில் தான் எங்களுக்கு காப்பியை போட்டு கொடுப்பாங்க அப்பா. ஒரு நாள் போகிறது இப்படி தான் தெரியாது பிள்ளைங்களா. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கால் உடஞ்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தள்ளி நவுந்து போய் எனக்கு நல்லா புத்தி நல்லா அதுதான் சொல்கிறேன், ஏற்றுக்க பக்குவம்லாம் இருக்குது அப்போவே எனக்கு.
யார் சொன்னாலும் நல்லது இது நல்லது தான் சொல்கிறாங்க, கெட்டது சொல்ல மாட்டாங்கன்னு பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு கொடுத்தா கூட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருவேன். யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். அந்த ஒரு பழக்கம் வந்து எங்கே வேணாலும் படுத்துன்னு தூங்கிடுவோம் பிள்ளைங்களா. இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நாளைக்கு அம்மா 10 நிமிஷம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய் செல்லுங்களா. அம்மாவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குது பிடிக்கலன்னு சொல்லுங்கள். இன்னும் போக போக நான் இன்னைக்கு வாழற நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, பாய் செல்லாம். மீண்டும் நல்ல வீடியோவில் வாய்ஸ் மெசேஜோட சந்திக்கலாம். பாய்.